வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் வாழைப்பழம் பொரிக்கலான்னு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பழம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். சில இடத்துல வேறு இதுக்கு தனியாக பொரிக்கிறதுன்னு கூட பழம் இருக்குது, எல்லா பழமும் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி இந்த பழத்தை தான் யூஸ் பண்ணி பொரிக்க போகிறேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டேபிள் ஸ்பூனில் நான் ஒரு 5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது சோள மாவு. இது நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோதான். மாவு நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கூட பொரிச்சோம்னா இதே அளவில் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு பழம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கூட வேணும்னா நீங்கள் அதை அனுசரித்து அதே மாதிரி போட்டுக்கோங்க, சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது பார்க்க, பொரிச்சுமா அப்படியே தடிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும், பார்த்துக்குங்க. இவ்வளோதான். சரி, வெங்காயம் வெட்டி இந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் பொரிக்க போகிறேன், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மாவில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுதான் சரியான பதம். இந்த பழத்தில் நம்ம எந்த பழமாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் கனிஞ்சு போச்சுன்னா அந்த பழத்தில் நம்ம செய்ய முடியாது, தண்ணி தெளிக்கும். அதனால் கொஞ்சம் பழக்கம் இருக்கணும். ரொம்ப கனிஞ்சு போன பழத்தில் செய்யாதீங்க. பொரிஞ்சிச்சு. அதான் நான் சொன்னேன், இது ஒரு 3/4 பழம். இதுவே இந்த சத்தம் போடுது. இன்னும் நம்ம ரொம்ப கனிஞ்ச பழம் வந்தாக்கா பொரிக்கவே முடியாது, அது ரொம்ப நமக்கு தொல்லை கொடுக்கும். அதனால் பார்த்து தான் செய்ய முடியும், சும்மா செய்யக்கூடாது. இப்படியே சொல்லிட்டேன். பழம் ஒன்று 1/2 பழம் இல்லைன்னா 3/4 பழமாக இருக்கணும், இல்லைன்னா வராது. எண்ணெய் வேறு ரொம்ப குடிச்சிடும். வாழைப்பழம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மாவு என்றைக்கு நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதீங்க. தண்ணியாக வச்சிங்கன்னா எண்ணெயை குடிக்கும். இது வராது சரியா. கரெக்டாக கட்டியாக தோசை ஊற்றுற மாதிரி அந்த மாவு பதம் இருக்கணும். இந்த வாழைப்பழம் எந்த வாழைப்பழத்துலேயும் வேணாலும் இந்த மாதிரி பலகாரம் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.